ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான முளைக்கட்டின பச்சை பாசிப்பயிரும் தானியங்கள் எல்லாம் வச்சுட்டு எல்லாத்தையுமே முளைக்கட்ட வச்சு நல்ல ஒரு சூப்பரான ஒரு தோசை பண்ணலாம். இந்த தோசையை எப்படி ஈஸியாக பண்ணலான்றதை பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் தட்டைப்பயிரும் அதுக்கப்புறம் கொள்ளு பச்சைப்பயிறு எல்லாமே எடுத்து நல்லா முளைக்கட்ட வச்சுருக்கேன். இந்த முளைக்கட்டின பயிரோட இந்த ஸ்வீட் கார்ன் இருக்கு இல்லைங்களா, இதையும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு மாவு எப்படி அரைக்கலான்றதை பார்ப்போம். பாருங்கள், இதுக்கு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா காரத்துக்கு போட்டுக்குவோம். 10 புதினா இலை எடுத்து போட்டுக்கலாம். நல்ல வாசனையாக தோசை சூப்பராக இருக்கும். இதுலேயே என்ன பண்ணலாம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மட்டும் போட்டுக்கலாம். சோம்பு பிடிக்காது அப்படின்றவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. சோம்பு போட்டிங்கன்னா தோசை நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டுக்குவோம். ஏன்னா இந்த பயறு எல்லாமே என்ன ஆகும், சீக்கிரமாக அரைப்பட்டுரும். இந்த சோம்பு இதெல்லாம் ஒழுங்காக அரைப்படலைன்னா வாயில் பட்டு பசங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். அதனால் இதை பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டுருச்சு பாருங்க. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கார்ன், மக்காச்சோள கருது, அதுக்கப்புறமா நம்ம முளைக்கட்டை வச்சுருக்க பயிர் வகைகள் எல்லாமே இதில் எடுத்து போட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்றிட வேண்டாம். பாருங்க, இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்க, இதை நல்லா அரைச்சாச்சு. இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மிக்சியிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம வீட்டில் இட்லி மாவு தோசை மாவு ஏதாவது இருந்ததுன்னா அதில் 4 கரண்டி அளவுக்கு எடுத்து ஊற்றிக்குங்க. நல்லா வரும். உங்களுக்கு இட்லி மாவு தோசை மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதோடையே ஒரு 100 கிராம் அளவுக்கு இட்லி அரிசி இருக்கு இல்லைங்களா, அதுவும் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பை போடுங்க. கொஞ்சமாக இதயம் போடுங்க. நல்லா ஊற வச்சு இதோடய சேர்த்து அரைச்சிக்கலாம். ஆனால் இது உங்களுக்கு இட்லி மாவு தோசை மாவு இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டிஃபன். இந்த பக்குவத்துக்கு இருக்கட்டும். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போடுங்க. மிளகு ஒரு 15 மிளகு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதையும் நல்லா தட்டி இதில் போட்டுக்குங்க. நல்லாயிருக்கும் தோசை நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாவு வச்சுட்டு எப்படி தோசை ஊற்றலான்னு பார்ப்போம். கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இதை குட்டி குட்டி ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றி கொடுங்க. பசங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் கொடுக்கும் போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். கொஞ்சமாக வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி தூவி விட்டுடலாம். இதுலேயே துருவின கேரட் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதிலே கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுடலாம். இதை நல்ல மெல்லிசான தோசை மாதிரி ஊற்றலாம். பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஊற்றணும்னா இந்த மாதிரி ஊற்றி கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, தோசையை இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா சூப்பராக வெந்திருக்கு. தோசை நல்லா முருகலாக சூப்பராக வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான முளைக்கட்டின பயரெல்லாம் வச்சுட்டு நம்ம ஒரு அருமையான ஒரு தோசை ஒன்று செஞ்சுருக்கோம். இதில் கார்ன்லாம் போட்டு நம்ம செஞ்சதுனால அது என்ன ஆகும், நல்ல ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டோட ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஒரு தோசையை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.